கண்டிப்பா இருக்கும். வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதுவும் போவீங்களா அரசியல் ரீதியா? நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு வேலை நிறைய இருக்கு. இல்ல இந்த முதல் கிடைச்ச தக்க வைக்கணுமே. அவங்க முன்னாடி நடிகரை நின்று இன்னைக்கு என் மாமன் நிறைய பேர் கத்துறாங்க, என் தம்பின்றாங்க, அண்ணன்றாங்க. இதை நான் தக்க வைக்கணும் இல்லையா? இந்த வேலையை பார்ப்போம். இந்த வேலையை பற்றி செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த வேலையை எப்படி நான் விட்டு போக முடியும்? ஸோ இதுல இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய தூர் இருக்கு சினிமா. அதுக்கான வேலையை நான் ஈடுபடுறேன். பொதுவா தேர்தலில் எல்லா நடிகர்களுமே பிரச்சாரத்துக்கு வரும்போது மண்ணின் மைந்தனா உங்களை எதிர்பார்க்கலாமா? மதுரையில தேர்தல் பிரச்சார காலத்துல ஓகே, அதுதான் சொல்றானு. இப்ப இருக்க உங்க மண்ணின் மைந்தனா நான் சினிமாவின் பயணமா போயிட்டே இருக்கட்டேன். நீங்க எதிர்பார்க்கறது எப்போன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்பு வந்திருக்குதா? அடுத்த படங்கள் எந்த மாதிரி? அடுத்து மண்டாடி. நீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்களா? இப்ப இந்த 3-4 படம் பார்த்துட்டு என் படம் இப்படி மாமன் வேற மாதிரி இருக்குல்ல. இப்ப மண்டாடி இந்த எல்லா படத்தையும் வச்சுட்டு மண்டாடி தனித்துவமா இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டாடிக்கு அப்புறம் நான் கதைகள் கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சூப்பராக சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை. என்னால என் பாப்பா சொல்லிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்னுச்சு. சரிதான் படம் அந்த மாதிரி தம்பி எமோஷனல் உடம்பு சார்ந்து எமோஷனல். நல்ல விஷயம் பாராட்டு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ரொமான்ஸ் வரப்ப நல்ல கான்ஃபிடண்டா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த என் ஒய்ஃப் முதல்